குழந்தை பருவத்தில் எங்கள் அப்பா அம்மா எங்கள் பெரியவங்க மூணாரில் பேசும்போது அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு பாட்டு பாடிட்டு இருக்கும்போது பாடல் பாடிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வந்து ஒரு தனிப்பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டே போ, உனக்கு அந்த பயம் தெரியாது. 1000 பாடல் இருந்தாலும் 2 வரி அவர் பாடல். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். என்ன படம் இதுதான் தியேட்டரில் பார்த்த முதல் படம். நீங்க பார்த்தோம் தியேட்டரில் முதல் இப்போ மூணாரில் பங்கஜம் தியேட்டர் இன்னும் இருக்காது. இப்போ இல்லை, அதை எடுத்துட்டாங்க. இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ். எம்ஜிஆர் ஆட்சியில் அந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டாக்டர்ஸும் பியூர் மெரிட்டில் 10 பைசா கூட லஞ்சம் இல்லாமல் இன்னைக்கு 14 காலேஜ் மெரிட் 100 பேர் 1500 பேர் டாக்டராக தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன ஏழைகளுடைய வரிகளை எப்படி சொல்லியிருக்காரு? கவிஞர் வாணியுடைய அற்புதமான வரி. இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து கண்ணதாசன் நடிச்சிருப்பாங்க. அது வாணி அப்படி பாட்டு. சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். தமிழர் திருநாள் பொங்கல் பெருநாள் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர் இல்லங்களில் ஒரு முக்கியமான நாள். தமிழர் திருநாள் 4வது நாளுக்கு பிறகு எம்ஜிஆர் பிறந்தநாள். அதுவும் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பெருநாளாக அவர் மறைந்த நாட்களிலிருந்து இன்று வரை நினைவு கூறப்பட்டு வருகிறது. எம்ஜிஆர் அவர்களுடைய சிறப்புகள் என்னென்ன? திரை ஆளுமையா, அரசியல் ஆளுமையா, அவருடைய தர்ம சிந்தனையா என்பது குறித்து எம்ஜிஆரின் தீவிர பக்தரும் அரசியல் விமர்சகரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் மருத்துவருமான திரு ஸ்ரீதரன் அவர்கள் எம்ஜிஆர் புகழ் பற்றி நம்மோடு விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது மற்ற நாட்களுக்கும் இந்த நாட்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னா, தர்மம் தலைக்க தர்ம சிந்தனை, பொன்மன செல்மன், மக்கள் திலகம், பல்வேறு அடைமுறைகள் போகலாம், புரட்சி நடிகர் என பல்வேறு விதமாக அவர் வாழ்ந்த காலத்திலே திரையுலகத்தில் அவர் எப்படிலாம் பாடினாரோ அதே போல ஆட்சியர்கள் வந்த பிறகும் அவர் செயல்படுத்தி காட்டினார். அவருடைய சிறப்புகள் என்னென்ன? திரை ஆளுமையா, அவருடைய தர்ம சிந்தனையா, அவருடைய தாராளமா, ஈகை குணமா, அரசியல் ஆளுமையா? சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதிலும் குறிப்பாக வரலாற்று சிறப்புமிக்க இன்றைய நாள் ஜனவரி 17 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த நாள். இதை நாங்கள் அனைவரும் நினைவு கூர்ந்து பெருமைப்படக்கூடிய ஒரு நன்னாள், ஒரு பொன்னாள் கூட சொல்லணும். ஒரு பொன்னாள். அதுதான் ஒரு சிறப்பு. அப்படி என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா நான்லாம் சின்ன வயசில் 10-12 வயசில் இருக்கும்போது, அப்பயும் எம்ஜிஆர் உங்களை கலந்துட்டாரு. இல்லை, அப்படி இருக்கும்போது குழந்தை பருவத்தில் எங்கள் அப்பா அம்மா எங்கள் பெரியவங்க மூணாரில் பேசும்போது அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு பாட்டு பாடிட்டு இருக்கும்போது கண்ணதாசனுடைய பாடல் பாடிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வந்து ஒரு தனிப்பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தனிப்பிறவினே ஒரு படம் வந்துச்சு. ஒரு தனிப்பிறவி வந்துச்சு. இப்போ 1960, 64, 65 நான் சொல்கிறேன், 70க்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் தமிழ்நாடு கேரளா. ஆமாம், அந்த தேயிலை தோட்டத்தில் சோலையும் மலையும் குளிரும் காடுகளும் இப்படி இருக்கிற நேரத்தில் என்னைக்காவது அத்தி பூத்தார் போல தாப்பி சொக்கலால் பீடி கம்பெனி அது இன்னைக்காவது ஒரு வருஷத்தில் விடவை
இந்த 16mm படம் வந்து போடுவாங்க அந்த மலை கிராம பகுதிகள், அந்த மலை கிராமத்தில் இந்த சுகலா விளம்பரத்துக்காக போடுவாங்க. ராணி சமயுக்தா அப்படிங்கிற படம், எம்ஜிஆர் நடிச்ச படம். அதான் முத படம். அந்த போய் பார்க்க போகிறேன். அந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு படம் அது. அப்போ சொல்லிட்டு போகிறாங்க, புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த ராணி சமயுக்தா என்ற திரைப்படம் இன்று மாலை 6:30 மணி அளவில் அருவிக்காடு எஸ்டேட் கீழ்ப்புறத்தில் ரேஷன் கடைக்கு முன்பாக திரையிடப்படும். பிருத்திவிராஜ் வந்து ராணி சமயுக்தா எப்படி குதிரையில் அப்படி அது வந்து அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. அப்போ எனக்கு பிரமிப்பாக இருக்கும், இது யார் இவர் தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். படமெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கீழ்ப்புறட்டு வந்து மேல்புறட்டு தான் நாங்கள் இருக்கிற இடம் வரணும். யானை இருக்குன்னு சொல்கிறாங்க. யானை இருக்கு பார்த்து போங்க, எஸ்டேரியும் கொடுத்துட்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் பிறப்பும்போது 10-11 மணி. நீ நடுக்காட்டில் 11 மணினா பாருங்க, கரண்ட் இருக்காது, லைட் இல்லை, ஸ்ட்ரீட் லைட் ஒன்றுமே கிடையாது. ஒரு பந்தம் மட்டும் இருக்கும். சிலவங்கிட்ட டார்ச் லைட் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த குளூரில் கம்பளியை போத்திட்டு வரும்போது சொல்கிறாரு, எங்கள் அப்பா சொல்கிறார், முன்னாடி போகிறவங்கள, ஏய் நீ முன்னாடி போகிறவங்கள நீ என்ன பண்ணுற, நான் குழந்தைங்க தூக்கிட்டு வரேன், நீ முன்னாடி போகும்போது ஒன்றும் பயப்படாத. இல்லை பெரியப்பா பயமாக இருக்கும், ஒரு காட்சி எம்ஜிஆர் பாட்டை பாடிப்போம், எம்ஜிஆர் பாட்டு. அப்போ நான் கேட்குறேன், என்ன எம்ஜிஆர் பாட்டு? எம்ஜிஆர் பாட்டை பாடினாலே ஒரு தனி தைரியம் வரும். உண்மைதான். அது பார்த்தீங்கன்னா 2 வரி பாடினா கூட நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை வந்து அது ஒரு தைரியம் வரும். நீ எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டே போ, உனக்கு அந்த பயம் தெரியாது. 1000 பாடல் இருந்தாலும் ஒரு 2 வரி அவர் பாடல், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? அப்போ அவன் அதே மாதிரி பாடு. அவன் என்ன பண்ணா தெரியும், புத்தன் ஏசு காந்தி படம் சிரிப்பு எல்லாத்துக்கும். அது ஒரு சிறப்பு பாடல். இந்த சிரிப்பு, அந்த பாட்டு சிரிப்பு, பயங்கர சிரிப்பு. தத்துவ பாடல். என்னடா பாட்டு பாடுற, எம்ஜிஆர் பாட்டு பாடுறா, எம்ஜிஆர் தத்துவ பாடல்றாரு, வீரமான பாடம் பாடுறா அப்படின்னு சொல்லி சிரிக்கும்போது அந்த சிரிக்கிறது வந்து அந்த கொஞ்சம் தான் சிரிப்போம். அந்த இடத்துல ஒரு 4 பேர் கேட்குற மாதிரி. ஆனால் அந்த இரவில் அந்த மலையெல்லாம் ஒழிச்சது. அப்போது எம்ஜிஆர்னு ஒருத்தன் சொல்கிறான். எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, யானை கிட்ட இருந்து விலகட்டும் அப்படின்னு சொல்லும்போது சொன்னேன், பாரு இதுதான் எம்ஜிஆர். எங்கள் அப்பா சொல்கிறாரு, ஒரு மனிதன்லேயே ஒரு கடவுள் இவருக்கு தனியுமே ஸ்பெஷலாக படைச்சிட்டார் உங்களுக்கு. எங்கள் அப்பா சொல்லிடுவார், ஸ்பெஷலாக படைச்சிருப்பார் கடவுள் வந்து பாரு எப்படியெல்லாம் மனிதனை படைக்கிறாரு, ஆனால் இப்படியும் படைச்சிருக்காரு பாரு மனிதனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தங்க பதுமைன்னு சொன்னால் அது தகும் அப்படின்னு சொல்லிட்டே வர வீடு வரைக்கும் எடுத்து அந்த எம்ஜிஆர் கூட பாடிட்டு. இது நான் சின்ன வயசில் கேட்டேன். விழிப்புணர்வு மட்டும் இல்லை, ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். ஆமாம், இந்த சின்ன வயசு கேட்ட பாடல் பாட்டு. கருணப்பினிகள் பாடலும். அடுத்து என்னண்ணன் படம். இதுதான் தேட்டரில் பார்த்த முதல் படம். நீங்கள் பார்த்தது தேட்டரில் முதல் அப்போ மூணாரில் பங்கஜம் தேட்டர் இருந்துச்சு. இன்னும் இருக்கா சார்? இப்போ இல்லை, அதை எடுத்துட்டாங்க. இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் ஆயிடுச்சு. அந்த பங்கஜம் தேட்டரில் என்னென்ன படம் பார்த்துட்டு செகண்ட்ஸை பார்த்து மூணாறுலேயே மணி 10 ஆயிடுச்சு, நைட்டு 10. எங்கள் வீட்டுக்கு நடந்து வரணும்னா 10 12 கிலோமீட்டர் நடந்து வரணும். இந்த சோலையில் 1 மணி ஆகும், 1 மணி 1:30 ஆகும். நாங்கள் சின்ன பசங்க, நானும் என் தம்பியும் சின்ன பசங்க, ஒரு 13 வயசு இருக்குங்கள, 7ஆம் கிளாஸ் படிக்கணும். அங்கே செகண்ட்ஸை பார்த்துட்டு ஒரு தைரியத்தில் நடந்து வரோம். யாருமே இல்லை, எப்படி இருக்கும்போது காட்டில் நினச்சி பாருங்க. அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க ஞாபகம் வருது, எம்ஜிஆர் பாட்டு பாடிப்போம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி சொன்ன ஞாபகம் வருது. அந்த 2 வரி பாடுங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பார். இதை ஏறி பாடிக்கிட்டே சோலையில் வரான். அப்போ என்ன எங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ பாடும்போது ஏதோ ஆளுக வர்றாங்க அப்படின்னா அந்த மிருகங்கள்லாம் விளையும். ஏன்னா மிருகங்கள் வந்து நம்மளை அடிக்காது, நம்மளா போய் மோதிக்கிட்டா தான் அது தற்காப்புக்கு நம்மளை அடிச்சிடும். அது ஒரு வரி ஒன்று, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் சின்ன வயசில் பெருசாக சத்தம் போட்டு அந்த காட்டுக்குள்ளே, இந்த தேலைக்காட்டு அந்த சோலைக்காட்டுக்குள்ளே பாடிட்டு நைட்டு 1 மணிக்கு பாடுறோம்.
நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. 1977 நான் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் போகும்போது அவர் ஆட்சி. எல்லாம் எங்கள் அப்பா பேர் அந்தோணி மனது அறிவுங்கிறதே கிடையாது. 10ஆம் கிளாஸ் படிச்சு 12ஆம் கிளாஸ் 11 பாஸ் பண்ணிட்டான். ஒரு ஏதாவது ஒரு கிளர்க்கு வேலை இந்த வேலை கிடைக்கும், கஷ்டமான குடும்பம், வேலைக்கு போய் படிக்க மாட்டேன், என் பேர் நீ மெடிக்கல் காலேஜில் படிக்க போகிறான்றான். இவனுக்கெல்லாம் சீட்டு கிடைக்குமா, மெடிக்கல் காலேஜ் படிக்க முடியுமான்னு சொல்லி கமெண்ட் அடிக்கிறாங்க. அது சொந்தக்காரங்க தான். அப்புறம் நானும் ஏதோ நமக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு என்ன நிலைமையில் இருக்கும், நம்ம எப்படி எதுவுமே 5 வருஷம் 6 வருஷம் படிக்க முடியும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையும் பொருட்படுத்தாமல் அப்ளிகேஷன் போடுறது கேட்ட காசு கிடையாது. அவர் ஒரு வாத்தியார் தான் எனக்கு அந்த அப்ளிகேஷன் போட்டார். அப்போ சேட் கிடைச்சிது. எவ்வளோ தெரியுமா ஃபீஸு? காலேஜ் அட்மிஷன் ஃபீஸு 600 ரூபா. அன்னைக்கு அது பெரிய தொகை. 77 அந்த 600 ரூபா என்கிட்ட இல்லை, அந்த வாத்தியார் தான் பண்ண கட்டிட்டு வரும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறார், தலைவர் ஆட்சி நீங்கள் அப்படின் போது அப்போ தான் எனக்கு தெரியுது, ஓ எம்ஜிஆர் ஆட்சி 77. அப்போ எம்ஜிஆர் ஆட்சியில் அந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டாக்டரையும் சேர்ந்து பியூர் மெரிட்டில் 10 பைசா கூட லஞ்சம் இல்லாமல் அன்றைக்கி 14 காலேஜ் மெடிக்கல் காலேஜ் 100 பேர் 1500 பேர் டாக்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த 1500 பேரும் 1977 பேட்ச் பேர், 1977 பேட்ச் இன் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ். நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஹெண்டே இருந்தார். அப்போ அதில் வந்து இந்த 1700 பேர், இப்போ அந்த 1600 பேர் பக்கம் இப்போ டாக்டராக இருக்காங்க. இந்த அத்தனை டாக்டர்களுக்கும் பெரிய ஒரு நம்பிக்கை வழிகாட்டு, பெரிய ஒரு வரப்பிரசாதம், ஒரு நம்பிக்கை விளையாட்டுறது வந்து எம்ஜிஆர். அவருடைய பிறந்த நாடு நான் எப்படி இதை நினச்சி பார்க்கணும், அதே மாதிரி இந்த 1700 டாக்டர்களும் 1977 பேட்ச் மெடிக்கல் காலேஜ் பேட்சில் உள்ளவங்க நினைத்து பார்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். காரணம் 5 பைசா அது ஒரு சின்ன இம்மி அளவு கூட நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சான்று. இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து பின்பற்றக்கூடிய ஒரு அதனால புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நான் குறிப்பாக நான்லாம் செலக்ட் ஆனது அவருடைய ஆட்சியில் அவரால் தான். அதை நான் இன்றும் நினைத்து பார்க்கிறேன். ஒன்று. அடுத்தபடியாக சிலோன் ரேடியோவில் நாங்கள் படிக்கும்போது ஒரு பட பாடல் அப்படின்னு பாடும். அந்த ரேடியோ கேட்குற சுகமே தனி. அந்த சுகமே தரும். அதில் அந்த பாட்டு படகோட்டியில் அந்த பாட்டு இருக்குல்ல, தலைமையில் பிறக்க வைத்த அந்த பாட்டு போகும்போது என்ன வரிகள், என்ன ஏழைகளுடைய வரிகளை எப்படி சொல்லியிருக்காரு. கவிஞர் வாலியினுடைய அற்புதமான வரிகள் எல்லாருக்கும் வந்து கண்ணதாசன் நினைச்சிருப்பாங்க. அது வாலியோட அப்படி பாட்டு. அந்த மாதிரி ஒரு படகோட்டியில் ஒரு பாட்டை எழுதி, கடல்நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருவோர் யார், ஒட்டுமொத்த மீனவ மக்களுடைய அந்த வானிலை பிரதிபலிப்பார். அதனாலதான் ஒரு அப்புறம் அதுக்கடுத்து அடுத்த பாடல் ஒரு பட பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடல் வந்து அது அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படி மைக்கு. அது 4 செல்லு பேட்டரி வச்ச ஒரு டிரான்சிஸ்டர், 4 செல்லுமாங்க, 2 செல்லு ரேடியோ, 4 செல் ரேடியோ. ஒரு 4 செல் ரேடியோ போட்டால் ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த பாட்டுக்கு 1000 வரும். அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். திரையரங்கில் இதை சொல்றாங்க சார். நாங்கள் திரையரங்கு மூடாமல் இருக்கணும்னா ஒரு வழிதான். எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்கள்லாம் வந்து மறுபடியும் ரீமேக் பண்ணி வெளியிட்டு குறைந்த முதலீட்டில் எழுதிக்கிட்டாங்க. ஆந்திராவில் எப்படி வந்து அந்த அரசாங்கத்துக்கு என்டிஆர் படங்களை எப்படி வந்து எல்லா தியேட்டர்களுக்கும் கொடுத்து திரையரங்க மறுமலர்ச்சிக்கு வந்து வித்துருந்தோம், அதே போல் இங்கேயும் வந்து செய்யணும் அப்படின்னு நீண்ட கால ஒரு கோரிக்கை வந்து எழுப்பப்பட்டு வருகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆருடைய தாக்கங்கள் இன்றும் கிராமப்புறம் மட்டும் நகரப்புறங்களையும் பிரதிபலிக்கும்.